இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போறோம். ஹெல்த்தியான அன்னைக்கு சிறுதானியத்தை வச்சு ஒரு அடை ஒன்று பண்ண போறோம். திணை அடை. திணையோட நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடை வந்து ஹெல்த்தியாக ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இதை இந்த மாவை அரைச்சிட்டு இந்த தினை மாவை வந்து பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இதை வந்து அடையாகவும் சுட போகிறோம். ஒன்று வந்து குழிப்பணியாரமாகவும் செய்ய போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மிச்சம் மாவு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு குழிப்பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தினை அடை. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நான் வந்து எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். இது வந்து தினையை வந்து நான் ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் உலக்கால ஒரு ஆளாக்கு தினை வந்து எடுத்திருக்கேன். இந்த தினை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லைட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் தினை வந்து. இந்த தினையோட ஒரு 5 காஞ்ச மிளகாயும் தண்ணியிலேயே ஊற வச்சுருக்கேன். ஒரு ஆளாக்கு தினை எடுத்துருக்கேன். இந்த பருப்பு வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. நான் வந்து சிறுபருப்பு போடாமல் பயிராக போட்டிருக்கேன். இந்த மாதிரி பயிர் வந்து போட்டிருக்கேன். இந்த பயிர் எல்லாம் மூணு பருப்புமே சேர்ந்து ஒரு ஆளாக்கு. ரெண்டுமே இது ஒரு ஆளாக்கு, இது வந்து 3 சேர்ந்து ஒரு ஆளாக்கு. இதை எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் வந்து ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜாரில் வந்து நான் 2 ட்ரிப்பாக தான் போட்டு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தினையும் கொஞ்சம் பருப்பும் போட்டு சேர்த்துட்டேன். அதோட காஞ்ச மிளகாயும் உள்ளே போட்டுட்டேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுறேன். இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 10 பல் பூண்டு போட்டு அரைக்கணும். அதை வந்து லாஸ்ட்டாக அரைக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லா மாவையுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் எல்லா மாவையுமே அரைச்சி 2 தடவையாக உள்ள பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் மாவை இப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதை வந்து ஏன் இப்படி லாஸ்ட்டில் போடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கி, இந்த பூண்டும் ஜீரகமும் வந்து லேசாக நஞ்சா போதும். அதனால் இதில் 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டுறேன். இதை வந்து லைட்டாக ஒரு சுற்று 2 தடவை அப்படி ஒரு சுற்றி விட்டு 2 தடவை சுற்றி எடுத்துட்டோம்னா நினைக்கி பூண்டு ரொம்ப அரைப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் வாசனை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். வந்து பூண்டையும் அரைச்சிட்டேன், ஜீரகத்தையும் ஒரு 2 தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் 2 பச்சை மிளகாய் போடுறேன். ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இது உள்ளே சேர்த்துட்றேன். இந்த அடைக்கு தகுந்த உப்பும் உள்ளே சேர்த்துட்றேன். நம்ம போடும்போது அரைக்கும் போது அரைக்கலை. நீங்கள் போட்டு அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். வந்து உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருவோம். இப்போ வந்து அடை மாவு கலந்து வச்சிட்டோம்னு நினைக்க அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடை சுட போது காட்டுறேன். இப்போ வந்து நான் அடை மாவு வந்து நான் கலந்து வச்சுட்டேன். அடை மாவு வந்து இந்த அளவுக்கு இப்படி திக்காக தான் இருக்கணும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக குழிப்பணியாரம் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் மாவை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். குழிப்பணியாரத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு சின்ன பத்த தேங்காயை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை குழிப்பணியார மாவை இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அடைக்கல்லையும் வச்சுருக்கேன். 2ஐயும் சுடுறதை பார்ப்போம். இதை நல்லா இப்படி குழிப்பணியார மாவை வந்து நல்லா இப்படி கலந்து விட்ருவோம். இந்த குழிப்பணியாரம் கேரட்லாம் போட்டோம்னா கொஞ்சம் திக்காயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கல்லில் கரண்டியில் இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடைக்கல் வந்து சூடாயிட்டு இப்போ வந்து அடைக்கல் வந்து சூடாயிட்டு நான் இப்போ 1 கரண்டி மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல இது வந்து தோசை மாதிரி தேய்ச்ச மாதிரி தேய்க்க முடியாது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நவுட்டி தான் விடணும். இந்த அடை மாவு சுடும்போது இந்த மாதிரி நல்ல அடையை தட்டிட்டு நல்லா கொஞ்சம் சுற்றிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு எடுக்க வேண்டியதான். அடை வந்து ரெடி ஆகிடும். இந்த அடை வந்து இந்த மேலே இந்த அளவுக்கு நல்ல வெந்து வரணும். அப்போ தான் கீழே வந்து அடியில் வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம். இதை அப்படியே திருப்பி போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் அமுக்கி கொடுத்துருவோம். ஏன்னு கேட்டோம்னா அடை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இப்படி கொஞ்சம் நல்லா அப்படியே அமுக்கி விட்ருவோம். இது அடியிலையும் வேகட்டும். இதுக்குள்ளே நம்ம இந்த குழிப்பணியாரத்தை வந்து இது வந்து கல் வந்து சூடாயிட்டு இந்த குழியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இந்த குழியில் இப்போ மாவை சேர்த்துருவோம். மாவு வந்து கொஞ்சமாக ஒரு 3/4 வாசி வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை வந்து அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுறேன். இந்த குழிப்பணியாரமும் வெந்து வரட்டும். இந்த அடை தோசை 2 பக்கமுமே இந்த பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த குழிப்பணியாரத்தை வந்து திருப்பி போடணும். குழிப்பணியாரமும் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் செவந்து வந்துட்டு இது கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தை வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா வந்துடும். இது நல்லா வெந்துருச்சு நினைக்கி இந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக வந்துடுது. அப்படியே திருப்பி எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா செவந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ திருப்பி அந்த சைடும் வேகிறதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இந்த 2வது பக்கமும் இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். குழிப்பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. நான் அதோட ஒரு தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அடைக்கு வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அடைக்கு வந்து நாட்டு சக்கரை தான் வச்சு சாப்பிடுவேன். இப்போ குழிப்பணியாரம் செஞ்சுருக்கிறதுனால அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அடைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். எப்படினாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.